வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க போன வாரத்தில். அதுக்கு போயிருந்தோம். நான் வந்து நம்மளுடைய ஆர்கானிக் ப்ராடக்ட் ஏதாவது நமக்கு கிடைக்குமான்னு பார்க்குறக்காக போயிருந்தேன். ஃபேமிலியோடு போயிருந்ததுனால ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு தேவையான பொருள் வாங்கினோம். ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கள் ஊர்லேயே தயார் பண்ணுறாங்க, லோக்கலாக தயார் பண்ணுறவங்க. அதனால அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். இந்த பொருட்கள் ஏன் வீடியோ பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு இதில தேவைப்படுற பொருள் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க. நான் வந்து அவங்கள்ட்ட வாங்கி உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஆ ஏன்னா அவங்களுடைய எல்லா கான்டாக்ட் டீட்டெயிலும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம ஏன்னா நெறைய பேர்னால முடியாது. இது வந்து எங்க ஊர்லேருந்து தான் எக்ஸிபிஷன் போடுவாங்க. நான் போய் வாங்கிக்க மாட்டேனா அப்படிங்கிறவங்களுக்கு இல்ல இந்த வீடியோ. என்னாலயே பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த தடவ நான் போனேன். இதுவே ஒரு 3 மாசத்துக்கு முன்னால போட்டிருந்தாங்க. என்னால போக முடியல. எனக்கு வேலை அதிகமா இருந்ததுனால, அப்ப போக முடியல. அந்த மாதிரி வயசானவங்க இருப்பாங்க. அவங்கனால முடியாது. இல்ல அவுட்டர்ல இருப்போம். நெறைய பேர் அவுட்டர்ல இருப்போம். சிட்டிக்குள்ள போடும்போது டக்குன்னு நம்மனால போக முடியாது. அந்த மாதிரி நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு யாருக்காவது இந்த பொருள் தேவையா இருந்தது, வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. நான் அவங்க ஹோல்சேலர்ட்ட நான் வாங்குன விலை அதிகம் தான். சிங்கிளா வாங்குனதுனால. அதனால இந்த விலையெல்லாம் நான் போடல. நம்ம ஹோல்சேலர்ட்ட பேசி வாங்கும்போது நம்ம ரேட் கம்மி பண்ணி வாங்கி போடலாம். அனுப்பி விடலாம். இப்ப இதுல என்னென்ன வாங்குனேன் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு பவுச் வாங்குனேங்க. ரொம்ப அழகா இருந்தது. நான் நார்மலா வந்து இவ்வளோ நாளா எனக்கு பவுச் எப்படி கிடைத்ததுன்னா, இந்த அளவு மட்டும் தான் கிடைக்கும். என்னோட மொபைல் பெருசா இருக்கிறனால எனக்கு இது அது செட் ஆகாது. நம்ம இடுப்புல சொருகியிருந்தோம் அப்படின்னா, மொபைல் கீழ தான் விழுகுறக்கு பார்க்கும். இந்த வாட்டி சூப்பரா இருந்துச்சு. இப்படி மொபைல். இது வந்து இந்த பவுச்சுல இத க்ளோஸ் பண்ணி மூடுற மாதிரி. இப்படி முடிக்கிற மாதிரி பவுச்சு. சூப்பரா இருக்கு இல்லைங்க? இந்த மாதிரி பவுச் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். நம்ம வேலையெல்லாம் பார்க்கும்போது, பெரும்பாலும் நர்சரி வேலை பார்க்கும்போது என்னால ஃபோன் எடுக்கவே முடியாது. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கூப்பிட்டீங்கன்னா ஃபோனே எடுக்க மாட்டேன். அப்புறமா திட்டுவீங்க. ஃபோனே எடுக்கல அப்படின்னு. ஏன்னா நர்சரிக்குள்ள நான் அத எடுத்துட்டு போகும்போது கீழ விழுந்து நெறைய தடவ ஸ்பாயில் ஆயிருக்கு. அதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டேன். இதுலயே நம்ம பைசா ஏதாவது வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். ஜிப்பு குடுத்துருக்காங்க. உள்ள எல்லாம் ஃபினிஷிங் அருமையா குடுத்துருக்காங்க. இது பாருங்கடா. ஃபினிஷிங் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. ஓகே. இது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் வைக்கிறக்கு நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீட்லயே நம்ம மொபைல் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். சாரி கட்டிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். சுடிதார் தான் நான் போடுவேன். அதுலயுமே நமக்கு இடுப்புல சொருகுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். வேலையெல்லாம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோம்பு வாங்குனேன். இதில எனக்கு இப்போதைக்கு தேவையான ஒரு சைஸ் மட்டும் வாங்குனேன். இதில பலதரப்பட்ட சைஸ் நெறைய இருக்கு. அ வேப்ப மரத்தில செஞ்சது. இத நம்ம ரெகுலரா தலையில வாரும்போது, நமக்கு பொடுகு பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையறக்கு ஆரம்பிச்சுரும். ஒரு கட்டத்தில வராது. அதனால இத வாங்குனேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒத்தடம் குடுக்குறக்கு. ஹாட் வாட்டர் இதில ஊத்தி, இது வந்து இத இப்டி கழட்டு பாப்பா. ம். அது வந்து மேல மூடி மாதிரி இருக்கு. அத கழட்டிட்டோம்னா, இந்த மாதிரி ஓப்பனா இருக்கு. இதுல வந்து சுடு தண்ணி ஊத்திக்கலாம். அது பாருங்க ஈரம் கூட இருக்கும். வாங்கிட்டு வந்தோனயும் வச்சு பார்த்தோம். சுடு தண்ணி ஊத்திக்கலாம். அல்லது பச்ச தண்ணி அந்த அ ஐஸ் வாட்டரு அந்த மாதிரி கூட ஊத்திக்கலாம். கண்ணெரிச்சல் இருந்ததுன்னா, ஐஸ் வாட்டர் ஊத்தி, இதில இப்டி ஒத்தடம் குடுக்கலாம். இப்டி புடிச்சுட்டு இப்டி ஒத்தடம் குடுக்கலாம். ஆ இந்த கால் வலியெல்லாம் இருக்கு இல்லையா? குதிங்கால் வலி, முட்டி வலி, அந்த மாரி இடுப்பு வலி அந்த மாரி இருக்கவங்களுக்குலாம் இது யூஸ் ஆகும். வெது வெதுன்னு தண்ணி ஊத்திட்டு இப்டி இப்டி ஒத்தடம் குடுக்கும்போது ரொம்பவே நல்லாருக்கு. அது மாரி நல்லா அப்படியே நல்லா எனக்கு கால் வலி ரொம்ப இருந்தது. இந்த எக்ஸிபிஷன் போயிட்டு ஒரு 2, 3 கிலோமீட்டர் நடக்கணும். நடந்துட்டு வந்தங்காட்டி ரொம்ப கால் வலியா இருந்தது. வந்த உடனே இதில சுடு தண்ணி ஊத்தி ஒத்தடம் குடுத்தேங்க. அப்படியே தூங்கிட்டேன். சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து லிப் பாம். இது வந்து பாப்பாவுக்காக வாங்குனது. அழகா இருக்கு பாருங்க லிப் பாம். சூப்பரா இருக்கு கலரு. இது வந்து ஹோம்மேடு. இந்த மெழுகு வந்து தேன் மெழுகுல அவங்க செய்றாங்க. ஹோம்மேடு. இவங்க வந்து தெரிஞ்சவங்க தான். அதனால தெரியும் அவங்க ஒரிஜினலா செய்யறது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இது வந்து கண்மை. இது ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறக்கு. நாங்க லிப்ஸ்டிக்ன்னு நெனச்சுட்டு எடுத்து தெறந்தோம். பாருங்களேன். தெர இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளீனரு அ டாய்லெட் கிளீனரு அது வந்து சாம்பிள் அவங்க குடுத்தாங்க. இத பாருங்க எப்படி இருக்கு கண்மை. இது வந்து ஹோம்மேடு. வாட்டர் ப்ரூஃப் எல்லாம் கிடையாது. அவங்க ஏதோ கரிசலாங்கண்ணியோ ஏதோ மூலிகை வச்சு செஞ்சேன்னு சொன்னாங்க. நமக்கு கண்ணு சூடு இருக்கிறவங்க இது போடலாம் அடிக்கடி. ஆனா வெளியில வெயில்ல போட்டு போ முடியாது வழிஞ்சிரும்.
வீட்ல இருக்கும்போது போட்டுக்கலாம். கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வராதுன்னு சொன்னாங்க. அத பத்தின கிளியரா டீட்டெயில் சொல்றேன். இப்போதைக்கு நான் வாங்கிட்டு வந்தது மட்டும் தான் போட்டுருக்கேன். இது வந்து பேம்பு பிரஷ்ஷு. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே பேம்பு பிரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். 2வது இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பொல்யூஷனும் கண்ட்ரோல் பண்ணும். இந்த பிளாஸ்டிக் இது வந்து ஒரு சிலருக்கு புண்ணாகுது இல்லையா? அந்த ப்ராப்ளமும் இல்லாம இது தடுக்கும். ஆ நல்லாயிருக்கு. யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லாயிருக்கு. எங்க வீட்ல இதான் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த விளக்கி கழுவுறோம் இல்லையா? பாத்திரம் கழுவுறோம் இல்லையா? அதுக்கு இது ஒரு கிளாத் மாரி ஒரு ப்ராடக்ட்டு போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு விளக்கி கழுவுறதுக்கு. ரொம்ப நாள் வருது. ஏன்னா பக்கத்தில வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னொருத்தர் வந்து வாங்குனாங்க. அவங்க சொன்னாங்க, "ஒரு இதே வந்து 6 மாசத்துக்கு வருதுங்க. நம்ம துணி துவச்சு காய போடுற மாரி அப்படியே அலசி காய வச்சிரலாம். ரொம்ப நல்லா இருக்குதுங்க" அப்படின்னாங்க. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி நமக்கு யூசேஜுக்கு ரொம்ப ஆகுமே. எனக்கு கொஞ்சம் இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக்கு, ரப்பர் அந்த மாரி மக்காத பொருட்கள்லாம் உபயோகப்படுத்தும்போது கொஞ்சம் குற்ற உணர்வா இருக்கும். என்னடா நாம வந்து முழுக்க முழுக்க மக்குற பொருள் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. மக்குற பொருள் இல்லைனாலும் ரொம்ப நாள் உபயோகப்படுத்துறதா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். பிளாஸ்டிக்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்காக தான் பார்ப்பேன். ஆனா பிளாஸ்டிக்க அவாய்ட் பண்ண முடியாத யுகத்தில தான் இருக்கோம். அட்லீஸ்ட் அந்த நாளையாவது தள்ளி போடலாம். இப்ப இதுக்கு நம்ம ஸ்க்ரப்பர் வாங்குனோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்க்ரப்பர் வந்து நமக்கு 1 மாசத்துக்கு தான் வருது. அதுக்கு மேல யூஸ் பண்ண முடியாது. அத அப்படியே தூக்கி போடும்போது மக்காம மண்ணுல போயி அது டஸ்ட்டா தான் உருவாகுது இல்லையா? இப்ப இதுன்னா 6 மாசத்துக்கு கூட நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் தான். அதே மாரி நமக்கு பைசாவும் மிச்சமாகும். இது அப்படியே செட்டே வந்து ரூ. 100 என்னமோ தான் வாங்குனேன். அது கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. ஆனா ரூ. 100 அந்த சம்திங் தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அ அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, கொசு வந்தா நமக்கு கை கால்ல எல்லாம் இது ஹெர்பல் ப்ராடக்ட் மஸ்கிட்டோ ரிப்பலண்ட் அப்படின்னு வந்து தயார் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இது வந்து ஹெர்பல்ல தயார் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நம்ம ஸ்ப்ரே குடுத்துட்டு, கையில கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிட்டு, மாய்ஸ்சரைசர் மாரி தான் இருக்குது. தடவிக்கிட்டோம்னா கொசு கடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. சரி எங்களுக்கு நர்சரிக்குள்ள நம்ம வேலை செய்றோம் இல்லையா? அது ஒரு சில கிளைமேட்ல பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கொசு இருக்கும். நம்ம வீட்டு வாசல்லயே உட்காந்து வேலை செய்ய முடியாது. மதியமே கொசு உருவாயிரும். சரி அதுக்காக இது வாங்கிட்டு வந்தேன். மஸ்கிட்டோ ரிப்பலண்ட். அங்கேயே தேய்ச்சு பார்த்தோங்க. நல்லா இருந்தது. அலர்ஜி எல்லாம் எதுவும் ஆகல. தேய்ச்சு பார்த்துட்டு தான் நம்ம வாங்கிட்டு வந்தோம். அப் டூ 8 ஹார்ஸ் வந்து இது ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. லெமன் கிராஸு, நீமு, அப்புறம் துளசி, சம்திங் ஏதோ இன்னும் ஆட் பண்ணி ஆயில் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. அது நமக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கங்கலாம் தெரியாது. இது அவங்க ஹெர்பல்ல பண்ணாங்க. ஆனா நல்லா இருந்தது. வாசனையா யூஸ் பண்றதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இது வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா வந்து உங்க ஊர்ல கொசு ஜாஸ்தின்னா சொல்லுங்க. வாங்கி அனுப்பிச்சிடலாம். அதுக்கப்புறமா இது வந்து பூஜை சாமான்லாம் இருக்கு இல்லையா? நம்ம பெரிய சவால் எனக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப நேரம் இருக்காது. பூஜை சாமான் வீக்லி ஒன்ஸ் நம்ம கழுவணும். அ அப்படியேவும் யூஸ் பண்ண முடியாது. விளக்கு எல்லாமே காமாட்சி விளக்கு எல்லாமே கழுவணும். அப்ப வந்து இது வந்து பீதாம்பரி அந்த மாரி வாங்குனேன். ஆனா அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ரொம்ப அழுத்தி தேய்க்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ண மாரி இருந்தது. அதனால இது வாங்கிட்டு வந்தேன். இது வந்து சும்மா ஒரு 4 சொட்டு விட்டாவே போதுங்க. பளிச்சுன்னு ஆயிருது பாத்திரம். விளக்கி காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறமா இது வந்து ஸ்வீட்டு ராகியில வந்து ஆம், இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படியே சாப்பிடுறது. அவல் மாரி இருக்கு. அப்படியே சாப்பிடுறது. ஃப்ளேக்ஸ் மாரி இருக்குங்க ராகில. இது வந்து லைட்டா ஸ்வீட் சேர்த்துருக்காங்க. ராகி, கம்பு எல்லாத்துலயுமே இருக்கு. காரமும் இருக்கு, ஸ்வீட்டும் இருக்கு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, இது பாருங்க கிட்டத்தட்ட சாப்பிட்டே முடிச்சுட்டோம் நாங்க. இது வந்து என்னன்னா, அவல் அவல் இல்ல. ஆ சாரி இது என்ன அந்த தான் பூசணிக்கா விதை, அப்புறம் வந்து வெள்ளரி விதை, அந்த மாரி விதைகள் அதுலேருந்து பண்றாங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாரி சாரி ஃப்ளேக்ஸ் மாரி இருக்கு. ஆம், இது வந்து என்னன்னா, வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஒரு 50 கிராம் அளவு பால்ல ஊற வச்சு நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா? அதே மாதிரி சாப்பிடுறது. சூப்பரா இருக்கு. அருமையா இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கு. இது பால்ல கலந்தும் சாப்பிட்டுக்கலாம். ஒரு நேரம் சாப்பாடு ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது சாப்பிட்டோம்னா. வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தேன். காலி ஆயிடுச்சு. இது வந்து ராகி. இது இப்ப தான் பிரிச்சேன். இந்த மாதிரியும் எல்லாமே கிடைக்குதுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அ நீங்களும் இதில தேவைப்படுற பொருள் உங்களுக்கு ஏதாவது வாண்டட் இருந்ததுன்னா சொல்லுங்க. இவங்க எல்லாத்தோடைய நம்பரும் வாங்கி வச்சிருக்கேன். இப்போதைக்கு நான் வந்து இதில ரேட் போட முடியாது. ஏன்னா நான் சிங்கிளா தான் வாங்குனேன். அப்புறம் நமக்கு தேவை அப்டின்னா, நம்ம பல்க்கா வாங்கும்போது உங்களுக்கு நான் ரேட் என்ன ஏதுன்னு உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லிர்றேன்.
இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.